வெல்கம் அவர் கற்போம் கற்பிப்போம் சேனல். நான் உங்கள் ரிச்சர்ட்ஸ் மற்றும் ஷாஜான். இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்த்தீங்கன்னா போஸ்டல் டிபார்ட்மெண்ட் டிக்ளேர் பண்ணியிருக்கிற 3162 ஜாப்ஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் அண்ட் எப்படி அப்ளை பண்ணலான்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். இந்த வீடியோவை வழங்குபவர்கள் RGS காமதேனு மாட்டுத் தீவனங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா போஸ்ட்டில் ஜாப் ஓப்பனிங்ஸ் கொடுத்துருக்குறாங்க. போஸ்டிங் நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா GDS, அதாவது கிராம அஞ்சலக அதிகாரி. இது ஆன்லைன் மூலமாகவே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸ்டார்ட் டேட் பார்த்தீங்கன்னா 1/9/2020 எண்ட் டேட் பார்த்தீங்கன்னா 30/9/2020, அதாவது கரெக்டாக எக்ஸாக்டாக ஒரு மாதம் கொடுத்துருக்குறாங்க. தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா 3162 போஸ்ட்ஸ், அதாவது 3162 வேகன்சிஸ் இருக்குது. ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 18 to 40 இயருக்குள்ளே இருக்கணும். சம்பளம் பார்த்தீங்கன்னா மாதம் 10,000 15,000 வரையும் சம்பளம் கொடுக்குறாங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா எந்த எக்ஸாமும் கிடையாது. மார்க் பேஸ்டில் செலெக்ஷன் ப்ராசஸ் நடக்கும். அது மட்டும் இல்லாமல் இதோட குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 10வது படிச்சிருந்தா போதும். அதுக்கப்புறம் நீங்கள் கம்ப்யூட்டர் சர்டிஃபிகேட் இல்லை 12th டிகிரி எதுவும் முடிச்சிருந்தீங்கன்னா அந்த சர்டிஃபிகேட் கண்டிப்பாக நீங்கள் சப்மிட் பண்ணணும். அப்ளிகேஷன் ஃபீ பார்த்தீங்கன்னா 100 ரூபி. SC/ST கேண்டிடேட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா எக்ஸம்ஷன் இருக்குது. இதுவரையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற அப்டேட் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா நிறைய பார்ட் டைம் ஜாப், பிஸ்னஸ் ஐடியாஸ் அண்ட் கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ் நியூஸ் நிறைய ஷேர் பண்ணியிருக்கிறோம். பார்க்காதவங்க நம்ம சேனலில் போய் பாருங்கள். இப்போ வாங்க எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்கலாம். இந்த சைட்டோட லிங்க் வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். வேணுங்கிறவங்க அது மூலமாக யூஸ் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள், ஸ்டெப்ஸ் டு அப்ளை. ஃபஸ்ட்டு ஸ்டெப் பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன். செகண்ட் ஸ்டெப் ஃபீ பேமெண்ட். இப்போ நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆயிரும். இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா சில இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்குறோம். அது என்னென்னு பார்த்துக்கலாம். பாருங்கள், மேலே பாருங்கள், இன்ஸ்ட்ரக்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒன் கேண்டிடேட் பார்த்தீங்கன்னா ஒன்லி ஒன் டைப் மட்டும்தான் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியும். ஆஃப்டர் கம்ப்ளீஷன் ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ளீஸ் நோட் டவுன் த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர். அதாவது கம்ப்ளீஷன் முடிச்சதுக்கப்புறம் உங்களோட ரிஜிஸ்டர் நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. ஒரு ரிஜிஸ்டர் நம்பர், ஒரே ஒரு மொபைல் நம்பர் மட்டும்தான் சப்போர்ட் ஆகும். அதே மாதிரி நீங்கள் மொபைல் நம்பர் அப்டேட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா 4th பாயிண்டில் இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி அப்டேட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஃபர்கட் ரிஜிஸ்டர் நம்பர் கிளிக் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா 5th பாயிண்டில் இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் உங்களோட ரிஜிஸ்டர் நம்பரை தெரிஞ்சுக்க முடியும். இப்போ வாங்க எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு அப்ளிகண்ட் நேம், அதாவது யார் அப்ளை பண்ணுறீங்களோ அவங்களோட நேம் என்ட்ரி பண்ணிக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபாதர் நேம் ஆஸ் பர் 10th சர்டிஃபிகேட்டில் எப்படி இருக்கோ அப்படியே கொடுத்துக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பர், அடுத்தது ஆதார் நம்பர், அடுத்தது இமெயில், அடுத்தது டேட் ஆஃப் பர்த், அடுத்தது உங்களோட ஜெண்டர் செலக்ட் பண்ணிக்கோங்க, மேல் ஆர் ஃபீமேல். அடுத்தது கம்யூனிட்டி, நீங்கள் எந்த கம்யூனிட்டி அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க, BC OBC அப்படிங்கிறது. அடுத்தது கீழே வந்தீங்கன்னா எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கான சர்டிஃபிகேட் நீங்கள் அப்லோட் பண்ணணும், அதை பார்த்துக்கோங்க. அடுத்தது நீங்கள் டிசபிலிட்டி பர்சனா இல்லையான்னு கேட்குறாங்க. ஸோ SR நோ கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படி எஸ்ங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அது எந்த டைப் ஆஃப் டிசபிலிட்டி அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கான டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்தது ஸ்டேட் இன் வித் 10th பாஸ்ட், அதாவது நீங்கள் எந்த ஸ்டேட்டில் படிச்சிங்க, எந்த ஸ்டேட்டில் நீங்கள் 10th பாஸ் பண்ணீங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அது உங்களோட ஸ்டேட்டை கொடுத்துக்கோங்க. அடுத்தது பாசிங் இயர், நீங்கள் எந்த இயர் வந்து 10th பாஸ் பண்ணீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கான இயர் கரெக்டாக மென்ஷன் பண்ணிக்கோங்க. அடுத்து வெதர் பாஸ்ட் இன் கம்பார்ட்மெண்டல் சப்ளிமெண்ட்ரி தமிழ், அதாவது நீங்கள் 10th ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே பாஸ் பண்ணிட்டீங்களா இல்லையா அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. அதை கரெக்டாக நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களுக்கு சைக்கிள் ஓட்ட தெரியுமா இல்லையான்னு கேட்டிருக்காங்க. அது SR நோ செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது நீங்கள் வேறு ஏதாவது வேலையில் இருக்கீங்களா இல்லையான்னு கேட்டிருக்காங்க. அப்படி இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கான NOC நீங்கள் கொடுக்கணும், நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட், அதை கரெக்டாக பார்த்துக்கோங்க. என்ட்ரு த டெக்ஸ்ட், அதாவது ரைட் சைடில் இருக்கிற கேப்சாவை நீங்கள் அப்படியே என்ட்ரி பண்ணிக்கோங்க. என்ட்ரி பண்ணதுக்கப்புறம் நீங்கள் கொடுத்ததெல்லாம் ரைட்டான்னு பார்த்துக்கிறதுக்கு ப்ரிவியூ கிளிக் பண்ணிக்கோங்க. ப்ரிவியூ பார்த்ததுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா டிக்ளரேஷன் இருக்குது. அந்த டிக்ளரேஷனை நீங்கள் எனேபிள் பண்ணிவிட்டு சப்மிட்டுங்கிற பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. சப்மிட் கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களோட செகண்ட் ஸ்டெப்பு, அதாவது ஃபீ பேமெண்ட்டு. இதில் எப்படி ஃபீ பேமெண்ட் பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம் வாங்க. இங்கே பாருங்கள், ஃபீ பேமெண்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆயிரும். இங்கே பாருங்கள், பாப்அப் விண்டோவில் கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க, ஒன்ஸ் நீங்கள் ஃபீ பே பண்ணிட்டீங்கன்னா அந்த அமௌண்ட்டு ரீஃபண்ட் ஆகாது. ஃபீ பே பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் எலிஜிபிளாக இல்லையான்னு செக் பண்ணிவிட்டு ஃபீ பே பண்ணிக்கோங்க. அடுத்தது பாருங்கள், இந்த பேஜில் ரிஜிஸ்டர் நம்பர், நீங்கள் ஃபஸ்ட்டே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருந்தாங்க இல்லையா, ரிஜிஸ்டர் நம்பர் நோட் பண்ணி வச்சுக்கோங்கன்ட்டு. ஸோ நீங்கள் நோட் பண்ணி வச்ச ரிஜிஸ்டர் நம்பரை இங்கே என்ட்ரி பண்ணிக்கோங்க. அடுத்தது பேமெண்ட் டீட்டெயில்ஸில் பாருங்கள், டிரான்சாக்ஷன் சர்வீஸ் சார்ஜஸ் எவ்வளோ பிடிக்கிறாங்கன்னு கொடுத்துருக்காங்க. நெட் பேங்கிங் மூலமாக நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிங்கன்னா 10 ரூபீஸும், கிரெடிட் கார்டு மூலமாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிங்கன்னா 1% ஆஃப்
சர்வீஸ் சார்ஜஸ் பிடிக்கிறாங்க. இது பாருங்கள் டெபிட் கார்டில் பார்த்தீங்கன்னா எந்த சர்வீஸ் சார்ஜஸும் இல்லை, அப் டு 2000 வரையும். இங்கே பாருங்கள் மேக் பேமெண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோடனே உங்களோட பேமெண்ட் பேஜ் ஓப்பன் ஆயிரும். இதுதான் உங்களோட பேமெண்ட் கேட்வே பேஜஸ். லெஃப்ட் சைடில் பாருங்கள் கிரெடிட் கார்டு, டெபிட் ஏடிஎம் பின்னு, இன்டர்நெட் பேங்கிங், இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நீங்கள் எந்த அக்கௌண்ட் மூலமாக பேமெண்ட் பண்ணுறீங்களோ அதை செலக்ட் பண்ணிட்டு கார்டோட டீட்டெயில்ஸ்லாம் என்ட்ரி பண்ணி நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் உங்களோட பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல் ஆச்சுன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்லிப் வந்துடும். இதை பிரிண்ட் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம 2 ஸ்டேஜஸ் முடிச்சிட்டோம். அடுத்தது 3rd ஸ்டேஜ் அப்ளை ஆன்லைன் போய்ட்டு அப்ளைங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆயிரும். இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் டீட்டெயில்ஸு, அப்ளிகேஷன் ஃபார்மு, அப்லோட் டாக்குமெண்ட்ஸு, சூஸ் ப்ரிஃபரன்ஸு, பிரிண்ட் அப்ளிகேஷன், இந்த மாதிரி மல்டிபிள் ஆப்ஷன் இருக்குது. நம்ம 1 by 1 கம்ப்ளீட் பண்ணிகிட்டே வரணும். இங்கே பாருங்கள் நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் டீட்டெயில்ஸ் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அடுத்தது அப்ளிகேஷன் ஃபார்ம். இங்கே உங்களோட ரிஜிஸ்டர் நம்பர் என்ட்ரி பண்ணிட்டு சர்க்கிள் ஃபார் அப்ளையிங், அதாவது எந்த சர்க்கிளில் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க, தமிழ்நாடு செலக்ட் பண்ணிட்டு சப்மிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னே நீங்கள் எந்த மொபைல் நம்பர் கொடுத்தீங்களோ அந்த மொபைல் நம்பருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை இங்கே என்ட்ரி பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆயிரும். இதில் ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ண டீட்டெயில்ஸ்லாம் வந்துடும். அடுத்தது அட்ரஸ் டீட்டெயில்ஸ். இந்த அட்ரஸ் டீட்டெயில்ஸில் உங்களோட டோர் நம்பர், உங்களோட ஸ்ட்ரீட், சிட்டி ஆர் வில்லேஜ், அடுத்தது டிஸ்ட்ரிக்ட், பின்கோடு இதெல்லாம் என்ட்ரி பண்ணிக்கோங்க. அடுத்தது நீங்கள் கொடுத்த சேம் அட்ரஸ் பர்மனெண்ட் அட்ரஸாக இருந்துச்சுன்னா அந்தாண்ட பாருங்கள் சேம் அஸ் பர்மனெண்ட் அட்ரஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணோன்னே நீங்கள் இங்கே என்ன அட்ரஸ் கொடுத்தீங்களோ அது அப்படியே அந்தாண்டையும் காப்பி ஆயிரும். ஸ்க்ரால் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ், அதாவது நீங்கள் 10th எங்கே படிச்சிங்க, என்ன போர்டு, ஸ்டேட் போர்டா சென்ட்ரல் போர்டா, அடுத்தது என்ன மார்க்கு, 10th ரிசல்ட் டைப் எப்படி வந்திருக்கு, அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க. இங்கே பாருங்கள் ரிசல்ட் டைப் மார்க்குன்னு செலக்ட் பண்ணோன்னே உங்களோட சப்ஜெக்ட் வைஸ் மார்க் எவ்வளோ அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. இதில் நீங்கள் ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையும் எவ்வளோ மார்க் வாங்கியிருக்கீங்க அப்படிங்கிறத கரெக்டாக மென்ஷன் பண்ணிக்கோங்க. எல்லா டீட்டெயிலும் ஃபில்அப் பண்ணதுக்கப்புறம் சேவ் அண்ட் கண்டினியூன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னே டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பேஜ் ஓப்பன் ஆயிரும். இதுதான் டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பேஜ். இதில் ஃபஸ்ட்டு ரெக்கார்டு டாக்குமெண்ட், உங்களோட ஃபோட்டோ டைமென்ஷன் பார்த்தீங்கன்னா 200 to 230 பிக்சலில் இருக்கணும். கேபிஎஸ் பார்த்தீங்கன்னா 50 கேபிலேருந்து 200 கேபிக்குள்ளே தான் இருக்கணும். அடுத்தது அப்லோடு சிக்னேச்சரை ஸ்கேன் பண்ணி அப்லோடு பண்ணிக்கோங்க. அப்லோடு 10th மார்க் ஷீட்டு. அடுத்தது அப்லோட் சப்ளிமெண்ட்ரி மார்க் மெமோ 1 மெமோ 2. அடுத்தது அப்லோட் கம்ப்யூட்டர் சர்டிஃபிகேட், ஏதாவது கம்ப்யூட்டர் சர்டிஃபிகேட் முடிச்சிருந்தீங்கன்னா அந்த கம்ப்யூட்டர் சர்டிஃபிகேட் டீட்டெயில்ஸ் இதில் அப்லோட் பண்ணணும். இந்த டீட்டெயில்ஸ்லாம் முடிச்சதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா டிக்ளரேஷன் இருக்குது. இந்த டிக்ளரேஷன் எல்லாம் எனேபிள் பண்ணதுக்கப்புறம் கண்டினியூன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் பாருங்கள் எல்லா டாக்குமெண்ட்ஸும் அப்லோட் பண்ணிட்டேன். பண்ணதுக்கப்புறம் டிக்ளரேஷன் எல்லாம் கிளிக் பண்ணிவிட்டு கண்டினியூன்னு கிளிக் பண்ணுறேன். இங்கே பார்த்துக்கோங்க. கண்டினியூன்னு கிளிக் பண்ணோன்னே அடுத்த அப்லோட் டாக்குமெண்டேஷன். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணுறதுக்கான ப்ராசஸ். அப்லோட் பண்ணதுக்கப்புறம் இங்கேயும் கீழே பாருங்கள் டிக்ளரேஷன் இருக்குது. இந்த டிக்ளரேஷன்லாம் எனேபிள் பண்ணதுக்கப்புறம் கண்டினியூன்னு கிளிக் பண்ணிக்கோங்க. நான் பாருங்கள் எல்லா டாக்குமெண்ட்ஸும் அப்லோட் பண்ணிவிட்டு டிக்ளரேஷன் எனேபிள் பண்ணிட்டு கண்டினியூன்னு கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த பேஜ் ஓப்பன் ஆயிரும். இந்த பேஜ் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நீங்கள் என்னென்ன ப்ராசஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்களோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் ஷோ ஆக ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி உங்களோட ரிஜிஸ்டர் நம்பர், மேக்ஸிமம் அலௌட், இது எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா சர்க்கிள் ஃபார் அப்ளையிங். இந்த சர்க்கிள் ஃபார் அப்ளையிங்கில் பார்த்தீங்கன்னா 5 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. எந்தெந்த டிவிஷனில் வேணுமோ அந்த 5 டிவிஷன்ஸ் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி செலக்ட் போஸ்ட் பார்த்தீங்கன்னா சேம் 5 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் எந்த போஸ்ட் வேணுமோ அந்த போஸ்ட்டை நீங்கள் செலக்ட் பண்ணிக்க முடியும். நான் சாம்பிளுக்கு பாருங்கள் உங்களுக்கு செலக்ட் பண்ணி காட்டுறேன். இங்கே பாருங்கள் செலக்ட் டிவிஷன் 1ங்கிறத செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா ட்ராப் டவுனில் உங்களுக்கு நியர்பை டிவிஷன்ஸ் ஷோ ஆக ஆரம்பிச்சிடும். இதில் நீங்கள் 1 by 1 செலக்ட் பண்ணிகிட்டே வரலாம். அடுத்தது பாருங்கள் செலக்ட் போஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நியர்பை போஸ்ட் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் ஷோ ஆக ஆரம்பிச்சிடும். அதில் உங்களுக்கு நியர்பை எது அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இங்கே நீங்கள் எல்லா டிவிஷன்ஸு அண்ட் எல்லா போஸ்ட்டும் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் சேவ் அண்ட் பிரிண்டிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பாப்அப் மெசேஜ் வந்துடும். அப்ளிகேஷன் சப்மிட் சக்ஸஸ்ஃபுல்லின் ஓகேன்னு கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களோட அப்ளிகேஷன் ஜென்ரேட் ஆயிரும். அந்த அப்ளிகேஷனை நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கலாம். இங்கே பாருங்கள் இதுதான் உங்களோட அப்ளிகேஷன். இதை பிரிண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணி நீங்கள் பிரிண்ட் எடுத்து வச்சுக்கலாம். அடுத்தது பாருங்கள் நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸு, எவ்வளோ வேகன்சிஸு, என்னென்ன போஸ்ட் கேட்டகரி, ரெக்யூர்மெண்ட் கேட்டகரி, அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸு, ஜாப் லொக்கேஷன் எங்கெங்கே, சப்மிஷன் ப்ராசஸ் என்னென்ன, அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸு, அப்ளிகேஷன் ஃபீஸ் எவ்வளோ, அஃபிஷியல் வெப்சைட்ஸு. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கேஸ்ட் வைஸாக எவ்வளோ போஸ்டிங் கொடுத்துருக்காங்க, இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இதோட லிங்க்கோ வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். வேணுங்கிறவங்க இதை போய் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நம்புகிறோம். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் புதிய வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் ரிச்சர்ட்ஸ் மற்றும் ஷாஜான்.